Hello friends, welcome to Gomathi's kitchen. இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி பத்திங்க அப்படினா நல்ல ஒரு சூப்பரான டேஸ்ட்ல கருவாட்டு ஃப்ரை எப்படி செய்யலாம்ங்கறத தான் பார்க்க போறோம். இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா நெத்திலி கருவாடு வச்சு தான் செய்ய போறோம். அதை எப்படி சுத்தப்படுத்தணும், அப்புறம் ஃப்ரை எப்படி பண்ணனும் ரெண்டுமே நம்ம இன்னைக்கு டீடைலா பார்க்க போறோம். இந்த கருவாட்டு ஃப்ரையை நல்ல ஒரு சாம்பார் சாதம், ரச சாதம், முக்கியமா பாத்தீங்க அப்படினா பழைய சோறோட வச்சு சாப்பிடுறதுக்கு செம்ம டேஸ்ட்ல இருக்கும். இதே மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் கிராமத்து டேஸ்ட்டில் கருவாட்டு குழம்பு, மீன் குழம்பு, கருவாட்டு தொக்கு இதெல்லாம் எப்படி செய்யணுங்கிறது ஆல்ரெடி போட்டிருக்கிறேன். அந்த ரெசிபியோட லிங்க் எல்லாமே தனித்தனியாக கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். விருப்பப்பட்டால் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ வாங்க இந்த கருவாட்டு ஃப்ரை எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். கோமதிஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. உடனுக்குடனே அப்டேட் வேணும் அப்படின்னா பக்கத்தில் இருக்க பெல் பட்டனில் ஆல்ங்கிற ஆப்ஷனை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ இன்றைக்கி இந்த கருவாட்டு ஃப்ரை பண்ணுறதுக்கு நான் எடுத்துருக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா நெத்திலி கருவாடு ஒரு 350 கிராம் அளவுக்கு எடுத்து வச்சுருக்கிறேன். இந்த கருவாட்டு ஃப்ரை பண்ணிங்கன்னா இதே ரெசிப்பியை நீங்கள் மற்ற கருவாடு வச்சும் செய்யலாம், ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த நெத்திலி கருவாடை பொறுத்த வரைக்கும் எப்படி கழுவணும், அதுக்கப்புறம் எப்படி ஃப்ரை பண்ணணும் ரெண்டுமே இப்போ நம்ம பார்த்துடலாம். இப்போ முதல்ல வந்து கருவாடை கழுவுறதுக்கு இந்த கருவாடை நம்ம வந்து ஊற வைக்கணும். அதை ஊற வைக்கிறதுக்குன்னு பார்த்திங்கன்னா தண்ணியை ஏற்கனவே சூடு பண்ணி வச்சுருக்கிறேன். ரொம்ப தலை கொதிக்கணும்னு அவசியம் இல்லை, நல்லா ஒரு சூடாக ஏறுனா போதும். இப்போ இந்த கருவாடு முழுகிற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த கருவாடு சுடுதண்ணியில் பார்த்திங்கன்னா குறைஞ்சது ஒரு 15-20 நிமிஷம் நல்லா ஊறணுங்க. சின்னதாக இருந்துச்சு, அதாவது நெத்திலி கருவாடு சின்ன சைஸாக இருந்துச்சுன்னா 10 நிமிஷம் ஊறினா போதும். இப்போ பெரிய சைஸாக இருக்கிறதுனால ஒரு 20 நிமிஷம் நல்லா ஊறினதுக்கப்புறமா எப்படி கழுவுறாங்கிறத பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 20 நிமிஷமாக கருவாடு ஊறிடுச்சுங்க. அது ஊறினதுலேருந்து ஒரு சில மீன்லேருந்து தலை தன்னால் கலண்டு வந்துருச்சு பாருங்கள். அதே மாதிரி எக்ஸ்ட்ரா இருக்கிற அந்த தூசு, மண், உப்பு எல்லாமே இந்த சுடுதண்ணியில் போடுறப்போ உங்களுக்கு நல்லா வந்துடும். இப்போ கழுவுறதுக்கு முதல்ல ஒரு மீனை எடுத்துட்டு அதில் இருக்கிற தலைப்பகுதியை எடுத்துருங்க. அதுக்கப்புறமா அது வயிறு பகுதியில் குடல் மாதிரி கருப்பாக ஒரு இது இருக்கும், அதையும் நல்லா எடுத்துடலாம். இந்த மாதிரி எல்லா மீன்லேருந்தும் வயிறு பகுதியும் சுத்தப்படுத்துகிறப்ப தான் அந்த மீன் நல்லா சுவையாக இருக்கும் உங்களுக்கு. இப்போ இந்த நெத்திலி கருவாடை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த கழுவுறது தான் கொஞ்சம் பெரிய வேலையாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் தொக்கு, ஃப்ரைக்கெலாம் நெத்திலி கருவாடு போட்டு நல்லா முருகலாக வறுத்து நம்ம சாம்பார் சாதம், ரச சாதத்தோடு வச்சு சாப்பிட்றப்ப செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் மற்ற கருவாடை விட. பெரிய வாழை மீன் கருவாடு கழுவுறதெல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும், நம்ம ஊற வச்சுட்டு சுத்தப்படுத்தினா போதும். இப்போ பார்த்தீங்கன்னா ஓரளவு ஒரு கால்வாசி மீன் மட்டும் சுத்தப்படுத்தியிருக்கிறேன். இதே மாதிரி எல்லாத்தையுமே கழுவிட்டு உங்களுக்கு காட்டுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா எல்லா மீனையும் ஒரு தடவை நல்லா சுடுதண்ணிலேருந்து தலையெல்லாம் எடுத்து குடல்லாம் க்ளீன் பண்ணியாச்சு. இப்போ இதை நல்லா ஒரு 2-3 தடவை நல்ல தண்ணி வச்சு கழுவ போகிறோம். அது ஓடுற தண்ணியில் டேப்பில் கழுவாமல் இதே மாதிரி ஒரு பாத்திரத்தில் தண்ணி விட்டு நல்லா இந்தளவுக்கு அலசி எடுக்கிறப்ப அதில் இருக்கிற தூசு, மண் எல்லாமே நல்லா உங்களுக்கு வடிகட்டி வந்துடும். இப்போ கருவாடை எடுத்து இன்னொரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கோங்க. இந்த மாதிரி எல்லாத்தையுமே மாற்றிட்டு இன்னும் ஒரு 2-3 தடவை தண்ணி பிடிச்சி இதே மாதிரி கழுவி எடுத்துகிட்டு வந்துடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா கருவாடு நல்லா ஒரு 4 தடவை கழுவுனதுக்கப்புறம் வெள்ளை வெள்ளையர்னு சூப்பராக கழுவியாச்சு. இப்போ கருவாட்டு ஃப்ரை எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். இப்போ இந்த கருவாட்டு ஃப்ரை பண்ணுறதுக்கு நல்லா அடிகனமான அகலமான பாத்திரமாக எடுத்துக்கோங்க. இதில் கொஞ்சம் தாராளமாக எண்ணெய் விட்டுக்கலாம். நான் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருக்குறேன். இப்போ கருவாட்டு ஃப்ரை பண்ணுறதுக்குன்னு பார்த்திங்கன்னா தாளிக்கிறதுக்கு நம்ம கடுகு, உளுத்தம் பருப்புலாம் சேர்க்க வேண்டாம். டேரெக்டாக கொஞ்சம் தாராளமாகவே கருவேப்பிலை இலைகளை சேர்த்துக்கோங்க. இப்போ போட்டிருக்கிற கருவேப்பிலை கொஞ்சம் இந்த அளவுக்கு பொரிஞ்சதுக்கப்புறமா இதில் பூண்டு சேர்த்துக்கலாம். பூண்டோட அளவுன்னு பார்த்திங்கன்னா ஒரு சின்ன கட்டி பூண்டு, அதாவது ஒரு 10 பல்லு பூண்டு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அதை எடுத்து உரலில் நசுக்கி விட்டு சேர்த்துக்கோங்க. பொடியாகவும் போட வேண்டாம், அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் ரொம்ப பேஸ்ட்டாகவும் போட வேண்டாம். இந்த மாதிரி தட்டி போடுறப்ப நல்ல சுவையாக இருக்கும் உங்களுக்கு. இப்போ போட்டிருக்கிற பூண்டு 1 நிமிஷம் நல்லா இந்த எண்ணெயில் வறுபட்டதுக்கு அப்புறமா நம்ம வெங்காயம் சேர்த்துக்கலாம். இன்றைக்கி இதில் சேர்க்க போகிற வெங்காயம்னு பார்த்திங்கன்னா சின்ன வெங்காயம். சின்ன வெங்காயம் ஒரு 20-25 சின்ன வெங்காயம் நல்லா பொடியாக நறுக்கினதுன்னு பார்த்திங்கன்னா மெஷரிங் கப்பில் 1 கப் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. இதோட நம்ம பெரிய வெங்காயமும் சேர்க்க போகிறோம். பெரிய வெங்காயத்தோட அளவுன்னு பார்த்திங்கன்னா ஒரு சின்ன சைஸில் பெரிய வெங்காயம் நறுக்கினதோட அளவு ஒரு 3/4 கப்பு சேர்த்துருக்குறேன். சின்ன வெங்காயம் போடுறப்ப ரொம்ப நல்லா ருசியாக இருக்கும்.
பெரிய வெங்காயம் பார்த்திங்கன்னா லைட்டாக அதில் இனிப்பு சுவை இருக்கும், மேலும் அந்த தொக்கு மாதிரி உங்களுக்கு கிடைக்கும் இல்லையா, அது வந்து சாப்பிட்றதுக்கு ரொம்ப சுவையாக இருக்கும். இப்போ இந்த வெங்காயம் நல்லா வேகிற அளவுக்கு வதக்கி விட்டுக்கலாம். இது வதங்கிக்கிட்டு இருக்கப்போ பார்த்திங்கன்னா இந்த வெங்காயத்துக்கு மட்டும் தேவையான அளவு உப்பு, ஒரு 1/2 டீஸ்பூன் கல் உப்பு போட்டிருக்கிறேன். டேபிள் சால்ட்டுன்னா ஒரு 1/4 டீஸ்பூன் மட்டும் சேர்த்துக்கோங்க, ஏன்னா கருவாட்டிலையும் நமக்கு உப்பு இருக்கும். இப்போ அதிகமாக போட்டுட்டோம்னா கரிக்க ஆரம்பிச்சிடும். இப்போ பார்த்திங்கன்னா வெங்காயம் நல்லா வெந்து வதங்கிருச்சு, சவக்கில் இந்த அளவுக்கு வதங்கினா போதும். இப்போ இந்த சமயத்தில் மசாலா பொடியெல்லாம் சேர்க்க ஆரம்பிச்சிடலாம். முதல்ல சேர்க்க போகிறதுன்னு பார்த்திங்கன்னா 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி சேர்த்துக்கிறேன். கூடவே பார்த்திங்கன்னா காரத்துக்கு தகுந்த மாதிரி தனி மிளகாய்த்தூள், நான் வந்து பார்த்திங்கன்னா 1லேருந்து 1.25 டீஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய்த்தூள் சேர்த்துருக்கிறேன். மிளகாய்த்தூள் காரத்துக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி கூட குறைச்சி சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த மசாலாவோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கிக்க போகிறோம், கருக்கிடக்கூடாது. இப்போ இது வதங்கிக்கிட்டு இருக்கப்பே பார்த்திங்கன்னா வீட்டில் அரைச்ச குழம்பு பொடி இருந்துச்சு அப்படின்னா 1 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க, இல்லைனா நீங்கள் போட்டிருக்கிற மசாலா மட்டும் போதும். இது எப்படி செய்யணுங்கிறது ஏற்கனவே நம்ம சேனலில் போட்டிருக்கிறேன், அதோட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, செக் பண்ணி பாருங்கள். இப்போ இந்த மசாலாவும் போட்டு நல்லா வதங்கட்டும். இப்போ பார்த்திங்கன்னா போட்டிருக்கிற மசாலா எல்லாமே எண்ணெய் பிரியா வதக்கியாச்சு. இப்போ ஒரே ஒரு தக்காளி மீடியம் சைஸில் எடுத்து நறுக்கினதோட அளவுன்னு பார்த்திங்கன்னா ஒரு 3/4 கப் அளவுக்கு இருக்கும், அதை சேர்த்து நல்லா குழைய வதக்கிக்கோங்க. இப்போ பார்த்திங்கன்னா தக்காளி நல்லா குழஞ்சி வதங்கிருச்சு, அந்த எண்ணெய் பிரிய மசாலாவும் பச்சை வாசனை போய் நல்லா வதங்கி வந்துருச்சு. இப்போ இந்த சமயத்தில் நம்ம கருவாடு சேர்த்துக்கலாம். கருவாடை சேர்த்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த மசாலாலே கொஞ்ச நேரம் நல்லா வந்து மிதமான தீயில பரட்டி விடுங்க. இப்போ பார்த்திங்கன்னா ஒரு 5 நிமிஷம் நல்லா மசாலாவோட பரட்டி எடுத்தாச்சு. பொதுவாக பார்த்திங்கன்னா ஃப்ரைக்கெலாம் புளி சேர்க்க மாட்டாங்க, தொக்கு தான் சேர்ப்பாங்க. பட் நான் வந்து கொஞ்சமாக புளி, அதாவது ஒரு 3 கொட்டை உள்ள புளின்னு வச்சுக்கோங்களேன், சின்ன நெல்லிக்காய் அளவுக்கு புளியை ஏற்கனவே தண்ணியில் கரைச்சி ஒரு 1/2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்குறேன். ஃப்ரைக்கு வந்து புளி தண்ணி சேர்க்க மாட்டாங்க, பட் அது போட்டு செய்கிறப்ப அந்த கருவாடோட சுவை இன்னும் நல்லாயிருக்கும், ட்ரை பண்ணி பாருங்கள். சப்போஸ் உங்களுக்கு புளி தண்ணி வேணான்னா நீங்கள் அதை ஸ்கிப் பண்ணிவிட்டு கொஞ்சமாக தண்ணி மட்டும் தெளித்து வேக விட்டுக்கலாம். ஏன்னா இந்த கருவாடு உங்களுக்கு எண்ணெயிலேயே ஆவியில் வேக வச்சு ஃப்ரை பண்ணி எடுக்க போகிறோம், அப்போ தான் உங்களுக்கு சுவையாக இருக்கும், தண்ணி அதிகமாக ஊற்ற வேண்டாம். இப்போ இதில் பார்த்திங்கன்னா எனக்கு கொஞ்சம் உப்பு கம்மியாக இருக்கிற மாதிரி இருக்குது, அதனால் இன்னொரு ஒரு 3/4 டீஸ்பூன் அளவுக்கு கல் உப்பு, அதாவது 1/2 டீஸ்பூன் டேபிள் சால்ட்டு போட்டிருக்கிறேன். உங்களோட கருவாட்டில் உப்பு செக் பண்ணிவிட்டு தேவைப்பட்டால் மட்டும் சேர்த்துக்கோங்க, இல்லாட்டி நீங்கள் போட வேண்டாம். இப்போ பார்த்திங்கன்னா எல்லாமே நல்லா கலந்து விட்டாச்சு. இப்போ நம்ம இந்த கருவாடை வேக வைக்கணும். இதை வேக வைக்கிறதுக்குன்னு பார்த்திங்கன்னா ஒரு நிதானமான தீயில மூடி வச்சு ஒரு 2-3 தடவை பரட்டி விட்டு நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க. கருவாடை சைஸை பொறுத்த வரைக்கும் வேகிற டைம் கொஞ்சம் முன்ன பின்ன ஆகும் உங்களுக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 10 நிமிஷமாக கருவாடு வெந்திருக்குது. ஒரு 3 தடவை தாங்க பிரட்டி விட்டேன். அடிக்கடி பிரட்டி விட்டாலும் அந்த மீன் உடஞ்சி தூள் தூளாக போயிடும். அதனால் ஒரு 3 தடவை மட்டும் பிரட்டி நல்லா தொக்கு பதத்துக்கு வந்திருக்கு பாருங்கள். உங்களுக்கு வேணும்னா இந்த ஸ்டேஜில் நீங்கள் எடுத்துக்கலாம். நான் இன்னும் கொஞ்சம் கிறிஸ்பியாக ஆகட்டும், அதனால் இன்னும் கொஞ்சம் நேரம் வேக வச்சு எடுத்துக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா அடுத்து ஒரு 3-4 நிமிஷம் தான் வேக வச்சுருந்தேன். நல்ல தனித்தனியாக நம்மளோட கருவாட்டு ஃப்ரை சூப்பராக ரெடி ஆகிடுச்சுங்க. இந்த கருவாட்டு ஃப்ரையை நல்லா ஒரு சூடான சாம்பார் சாதம், ரசம் சாதம், தண்ணி பழைய சோறு இருக்கு இல்லையா, அதோடு வச்சு சாப்பிட்றப்ப செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். கூடவே ஃப்ரெஷ்ஷாக கொஞ்சம் கருவேப்பிலை இலைகள் மட்டும் சேர்த்துக்கலாம், கொத்தமல்லி தேவைப்படாது. அட்டகாசமான டேஸ்ட்டில் கருவாட்டு ஃப்ரை ரெடி ஆகிடுச்சு. இதே மாதிரி அளவுகளோட இந்த கருவாட்டு ஃப்ரையை நீங்களும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் கோமதிஸ் கிச்சன் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.